குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே நம்மளோட நிகழ்ச்சியில் ஒவ்வொரு துறையை சார்ந்த சிறப்பு மருத்துவர்களை சந்திச்சுட்டு இருக்கும். ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான கேள்விகளுக்கு அவங்களும் பதில்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த உங்களோட சந்தேகங்களுக்கான பதில்களை தெரிஞ்சுக்கணும்னா 0444969444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். இன்னைக்கு குழந்தையின்மைக்கு தேவையான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி பல விஷயங்கள் நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக சென்னை ஃபெர்டிலிட்டி சென்டர்லேருந்து ஐவிஎஃப் சயின்டிஸ்ட் டாக்டர் தாமஸ் வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். டாக்டர், லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா குழந்தையின்மை அதுக்கும் என்னென்ன மாதிரியான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் மூலிமா எந்த அளவுக்கு சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கலான்ற பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தீங்க. தொடர்ந்து இன்றைக்கும் அதை பற்றி பேசலாம் டாக்டர். ஓகே, ஐவிஎஃப்ல வந்து நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்லி லாஸ்ட் வீக்கே நம்ம பேசியிருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டியில் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ சப்போஸ் வந்து மேரேஜ் ஆகி ஒரு 12 months அவங்க ட்ரை பண்ணுறாங்க, ப்ரெக்னென்சி வரலன்னா 2 பேருக்கு என்ன பிரச்சனை இருக்குது, ஒய்ஃப்க்கு பிரச்சனை இருக்கா இல்லை ஹஸ்பண்டுக்கு பிரச்சனை இருக்கான்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டே இதில் வரும். ஸோ சப்போஸ் வந்து அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்னா சப்போஸ் உயிரணுக்கள் இல்லைன்னு வந்தது. ஸோ உயிரணுக்கள் இல்லைன்னு வந்ததுன்னா முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம்னா டோனர் விந்து யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த மாதிரி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது எப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் பேருக்கு வந்து விந்து உற்பத்தி ஆகும், பட் ஆனால் அந்த விந்து பையிலேருந்து வெளியில் வராது. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா டெஸ்டிகுலர் பயாப்சி இல்லை அந்த எபிடெர்மிஸ்லேருந்து ஸ்பெர்ம் ஆஸ்பிரேட் பண்ணுறது. அதில் நிறைய டெர்மினாலஜி இருக்குது. டீஸான்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் மைக்ரோ டீஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை டீஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ் டெக்னிக் இருக்குது. இது எதுவும் ஒன்றும் அந்த டெர்மினாலஜி தான் இட் சவுண்ட்ஸ் வெரி குட், பட் இன்னும் சிம்பிள் தான். அது நம்ம என்ன பண்ணுவோம்னா டெஸ்டிஸை வந்து எக்ஸாமின் பண்ணிவிட்டு டெஸ்டிஸ் வால்யூம் நல்லா இருந்ததுன்னா நம்ம ஒரு சின்ன நீடில் போட்டு அந்த டெஸ்டிஸ்லேருந்து விந்தை உறிஞ்சு எடுத்து அதில் ஸ்பெர்ம்ஸ் இருக்கா இல்லையான்றதை பார்க்குறது தான் இந்த டெக்னாலஜி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் ஃபியூ ஸ்பெர்ம்ஸ், ஒரு 4-5 ஸ்பெர்ம்ஸ் இருந்தால் கூட போதும். இதை வச்சு அவங்க குழந்தை பெற்றுக்க முடியும். டோனார் விந்து அந்த மாதிரி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது என்ன பண்ணுறோன்னா மைல்டாக அனஸ்தீசியா கொடுத்து அவர் தூங்கிடுவார். ஒரு சின்ன ஒரு ஊசி போட்டு அதுலேருந்து நம்ம வந்து மைக்ரோ டியூபிள்ஸோ இல்லை வந்து ஸ்பெர்ம்ஸ் வெளியில் ஆஸ்பிரேட் பண்ணி நம்ம பார்க்கலாம் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்ததுக்கப்புறம் இந்த ஸ்பெர்ம் வச்சே வந்து அவங்களுக்கு வந்து இக்ஸின்ற ட்ரீட்மெண்ட் முறையில் அவங்க குழந்தை பெற்றுக்க முடியும். இது வந்து இப்போ வந்திருக்கிற ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் மைக்ரோ டியூப்ஸ்ன்னு சொல்கிறோம். இதில் வந்து ஃபியூ டியூபிள்ஸ் மட்டும் எடுத்து அந்த டியூபிள்ஸ்குள்ளே இருக்கிற 1 or 2 ஸ்பெர்ம் ஐடென்டிஃபை பண்ணி கூட நம்ம வந்து இக்ஸி பண்ணி ப்ரெக்னன்சி கொடுக்க முடியும். ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த அட்வான்ஸ் இருக்கக்கூடிய மற்ற அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி கால் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் லாவண்யா, சென்னையிலேருந்து கால் பண்றோம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் தாமஸ் இருக்காங்க, பேசலாம். ஹலோ டாக்டர், குட் மார்னிங். குட் மார்னிங்மா. ஃபர்ஸ்ட் பேபிக்கு 3.5 ஏஜ் ஆகுது. நாங்கள் இப்போ செகண்ட் பேபிக்காக ஒரு 6 months ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ட்ரீட்மெண்ட் கூட பண்ணிட்டு இருக்கோம். சரி. பீரியட் ஆன 13 days வந்து இன்ஜெக்ஷன் போடுறாங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அது ஒரு 6 months போட்டுட்டு இருக்கோம், ஆனால் இன்னும் நிக்கல. ஹஸ்பண்ட்க்கும் செக் பண்ணி பார்த்தோம் 99.9 இருக்குன்னு சொல்லி இது பண்ணாங்க. ஆனா வந்து இது பண்ணும்போது உடனே நிக்க மாட்டேங்குதுங்க சார், என்ன பண்றது? இல்லை, இப்போது நீங்கள் வந்து இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுட்டு நேச்சுரலாக ட்ரை பண்ணுறீங்க தானே? ஆமா ஆமா. ஓகே. ஸோ இந்த மாதிரி எத்தனை மாதம் ட்ரை பண்ணுறீங்கம்மா? இப்போ ஒரு 6 months ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார். 6 months ட்ரை பண்ணுறீங்க. ஆல்ரெடி ஒரு பேபி இருக்குல்ல? ஆமா. நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேபி இருக்குது, செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணுறீங்க, இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு கருமுட்டை வர மாதிரி செஞ்சுருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்டுக்கும் விந்து நல்லா இருக்குது, 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுல பிரச்சனை இல்லை, ஆனால் ப்ரெக்னென்சி வரலை அப்படின்னும் போது ஹஸ்பண்ட் ஸ்பெர்ம் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் வந்து டியூப் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம், ஹெச்எஸ்ஜி பண்ணி பாருங்கள். ஸோ டெலிவரிக்கு அப்புறம் ஏதாவது டியூப்பில் ஏதாவது இன்ஃபெக்ட் ஆகி ஏதாவது உங்களுக்கு டியூப் அடைப்பாக இருக்கான்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கு அடிவயிலேருந்து கீழே ஒரு டை மாதிரி இன்ஜெக்ட் பண்ணி ஒரு எக்ஸ்ரே எடுப்பாங்க. எக்ஸ்ரே எடுத்ததுக்கப்புறம் லெஃப்ட் ஓவரி ரைட் ஓவரி எப்படி இருக்குது, ஸ்பில் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் இந்த டெஸ்ட்டு. நல்லா இருக்குது, பேட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து கூட அடுத்த ஸ்டெப் ஐயுஐ அந்த மாதிரி கூட போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு தொடர்ந்து நீங்கள் ட்ரை பண்ணுறதுனால டியூப் டெஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுறது பெட்டர் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குமா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். மேடம், என் பேர் சங்கர் மேடம். ஓகே சங்கர், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாமக்கல் மாவட்டம் மேடம். ஓகே சங்கர், உங்களோட கேள்வி என்ன நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் தாமஸ் இருக்காங்க, பேசலாம். சார், என் பேர் சங்கர். சொல்லுங்கள் மிஸ்டர் சங்கர். எங்களுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆகுதுங்க சார். சரிம்மா.
இடையில 2 டைம் குழந்தை ஃபார்ம் ஆகி அபார்ஷன் பண்ற மாதிரி, அதாவது கரு வளர்ச்சி சரியா இல்லைன்னு சொல்லி அபார்ஷன் பண்ண சொல்லிட்டாங்க டாக்டர். சரி சரி அதனால அபார்ஷன் பண்ணி வச்சுங்க சார். அப்புறம் அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரமாவுக்கு கன்சீவ் ஆகல. நாங்களும் நிறைய டாக்டர்கிட்ட இங்கேயே பார்த்துட்டு இருந்தோம் சார், கன்சீவ் ஆகல. இது எல்லாமே வந்து இது எல்லாமே வந்து எல்லாம் சொல்லிடுறேங்க சார். அதுக்கப்புறம் உங்களோட பதில். ஒரே ஒரு செக்கப் மட்டும் தான் சார் பண்ணல, அது கருக்குழாய் அடைப்பு இருக்கா அப்படிங்கிறது மட்டும் பண்ணல. மற்றபடி எல்லா செக்கப்பும் பண்ணியாச்சு, டிஎன்ஏ டெஸ்ட் வரைக்கும் பண்ணியாச்சுங்க சார். சரி சரிங்களா சார். எல்லா செக்கப்பும் பண்ணியாச்சு, எல்லாமே நார்மல்ங்கிற மாதிரி தான் இருக்கு. சரி வேற எந்த குறைபாடும் இது வரைக்கும் யாரும் சொல்லல. சரி சரிங்களா சார். சரி வீட்டுக்காரங்களுக்கு வந்து ஏஜ் கொஞ்சம் அதிகமா ஆகிட்டே இருக்குங்க சார். 35 ஏஜ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து ஏதாவது இதுக்கப்புறம் எவ்வளவு நாளைக்கு, அதாவது கன்சீவ் ஆகிறதுக்கு எவ்வளவு நாளைக்கு வாய்ப்பு இருக்கு, இப்படி நாங்க கன்சீவ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க சார். ஓகே சரி. நீங்க 2 பேர் ரிலேட்டிவ்ங்களா? இல்லைங்க சார், நாங்க வந்து ஒரே கேஸ்ட் தான் சார். ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஸ் எல்லாம் இல்லைங்க சார். ஓகே, சொந்தம் ரொம்ப சொந்தம் கிடையாதுல்ல, நெருங்கிய சொந்தம் கிடையாது இல்லைங்க சார். சரி ஓகே. ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நாங்கள் 2 வாட்டி ட்ரை பண்ணோம், 2 வாட்டி ப்ரெக்னன்சி வந்திருக்கு, பட் ஆனால் 2 வாட்டியுமே வந்து குழந்தை ஆரோக்கியமாக இல்லைன்றீங்க. இது எல்லாமே வந்து எத்தனை மாதத்தில் அபார்ஷன் சொல்கிறீங்க? ஒரு முதல் குழந்தைக்கு ஒரு 4 மாசம் இருக்குங்க சார். அப்புறம் அதே மாதிரி தான் ஒரு 3-4 மாசம் அவங்க அந்த கரு வளர்ச்சி சரியா ஸ்கேன்ல பார்த்துட்டு சரியா வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னோன்னே டாக்டர், அதாவது நாங்க ஃபர்ஸ்ட் குழந்தை மட்டும் நார்மலா ஆச்சுங்க சார். 2வது குழந்தை வந்து நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்ததுல ஆச்சு. சரிங்களாங்க சார். அப்ப நாங்க செக்கப்ல வந்து சரியா வளர்ச்சி இல்லை, நீங்க அபார்ஷன் பண்ணிடணும்னு சொல்லி நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க. நாங்க இன்னும் ஒப்பீனியன், அதாவது மறு ஒப்பீனியனுக்காக இன்னொரு ஹாஸ்பிட்டலே செக்அப் பண்ணோம் சார். அவங்களும் அதே சொன்னதுனால அபார்ஷன் பண்ணிட்டோம் சார். சரி ஓகே. அந்த அபார்ஷன் பண்ண டிஷ்யூ இருக்குதுல்ல, ஆட்டாப்சின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு ஏதாவது நீங்கள் வந்து மரபியல் சோதனைக்கு அனுப்பிச்சிங்களா? அது மாதிரிலாம் அனுப்பலைங்க சார். டாக்டர் அதை பற்றி எதுவும் சொல்லலைங்க சார். நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல. சரி ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். ஸோ இது பேசிக்காக என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேபி வந்து அப்நார்மலாக இருக்குன்னு சொல்கிறாரு, செகண்ட் பேபியும் அப்நார்மலாக பிறந்திருக்குன்னு சொல்கிறாரு, 2 டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கணும்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் என்னாங்கன்னா 2மே அப்நார்மல் பேபியாக வந்திருக்கு அப்படின்றாங்க. ஸோ ஒரு வாட்டி வந்ததுன்னா ஓகே. ஸோ செகண்ட் டைம் கூட இதே மாதிரி வந்துட்டு அப்நார்மலாக வரும்போது நம்ம வந்து இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு பேபி இந்த மாதிரி அப்நார்மலாக வந்திருக்குன்னா செகண்ட் பேபி வரதுக்கு சான்சஸ் கம்மி தான். பட் செகண்ட் பேபிக்கும் அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, பேபியோட டிஷ்யூ வந்து ஆட்டாப்சின்னு சொல்லுவோம், அந்த டிஷ்யூ எடுத்து மரபியல் சோதனை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மரபியல் சோதனை பண்ணால் என்ன ஆகும்னா, இது வந்து அம்மா கிட்ட வர ஜீன்லேருந்து அப்நார்மாலிட்டி இருக்கா, இல்லை அப்பா கிட்ட வர ஜீன்லேருந்து அப்நார்மாலிட்டி இருக்கான்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ எங்கே இந்த பிரச்சனை வந்து வருது, எதனால் வருது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். சிலதை வந்து சிங்கிள் ஜீன் டிஃபெக்ட்னு சொல்லுவோம், சிலதை வந்து நிறைய குரோமோசோம்ஸ் 13 அந்த மாதிரி 21 அந்த மாதிரி நிறைய குரோமோசோம் பேர்ஸ் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு குரோமோசோமில் வந்து அப்நார்மாலிட்டி இருக்கலாம். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் 2 பேருமே மரபியல் சோதனை பண்ணியிருக்கோம், ஒய்ஃப்க்கும் ஹஸ்பண்டுக்கும் மரபியல் சோதனை வந்து நார்மலாக இருக்குன்னு சொல்கிறாரு. பட் அதை நம்ம வந்து பார்த்தா தான் சொல்ல முடியும். பட் இந்த மாதிரி கேஸ்க்கு என்ன பண்ணலான்னா, எங்கே இந்த பிரச்சனை வருதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எக்குலேருந்து வருதா இல்லை ஸ்போம்லேருந்து வருதான்றதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா தான் நம்ம வந்து அடுத்த ட்ரீட்மெண்ட்டு இவங்களுக்கு கொடுக்க முடியும். அவர் இன்னொரு கொஸ்டினும் கேட்டார், ஏஜ் வந்து எங்களுக்கு 35-36 ஆகுது, இன்னும் எங்களுக்கு எவ்வளோ ஏஜ் வரைக்கும் எங்களுக்கு சான்சஸ் இருக்குது, நாங்கள் குழந்தை பெற்றுக்க முடியுமா அப்படின்றாரு. கட்டாயம் பெற்றுக்க முடியும். பட் ஒய்ஃப்க்கு வந்து லெஸ் தென் 38க்குள்ளே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ரேட் ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த ட்ரீட்மெண்ட்லனாலும் அதுக்கு மேலே போனால் சக்ஸஸ் ரேட் வந்து கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இதில் இன்னொன்று என்ன பண்ணலாம்னா, அடுத்த சைக்கிளில் இவங்க நேச்சுரலாக ட்ரை பண்ணலாம். அது வந்து அவங்களுக்கு வந்து எதனால் வருது, கர்ப்பப்பையில் ஏதாவது கோளாறு இருக்கா அப்படின்றத செக் பண்ணுற மாதிரி இருக்கும், மரபியல் பிரச்சனையும் பார்க்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நார்மலாக இருந்ததுன்னா இன்னொரு சைக்கிள் கூட அவங்க ட்ரை பண்ணலாம். இன்னொரு சைக்கிளில் நேச்சுரலாக நார்மலாக ப்ரெக்னென்சி வந்துச்சுன்னா ஓகே. அப்படி வரல, திருப்பி இதே மாதிரி வருதுன்னா அவங்க வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகிற மாதிரி இருக்கும். ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுன்னா நான் சொன்ன மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு கருமுட்டை வெளியில் எடுத்து ஹஸ்பண்டோட ஸ்போமும் கருமுட்டையும் ஒன்றா சேர்த்து பேபியாக உருவாக்கி இந்த உருவான 5 நாள் இங்கே வெளியில் வளர்த்து இதில் பெஸ்ட்டு எது வளருதோ அந்த கருவை எடுத்து கர்ப்பப்பையில் இம்ப்ளான்ட் பண்ணுறது தான் ஐவிஎஃப். பட் அந்த இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட இவங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் பண்ணலாம். அது நம்ம என்ன சொல்கிறோன்னா, ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டயக்னோசிஸ் இல்லை ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங்னு சொல்கிறோம். இதில் என்ன பண்ணுவோன்னா, எத்தனை எம்ப்ரியோ உருவாச்சோ, எத்தனை கரு உருவானதோ அந்த கரு எல்லாமே ஸ்க்ரீனிங் பண்ண முடியும். ஸ்க்ரீனிங் என்னென்னா,
எந்த கரு வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்குது, எந்த கரு வந்து கர்ப்பப்பையில் இம்ப்ளான்ட் பண்ணால் இவங்களுக்கு அடுத்து வந்து இந்த மாதிரி அப்நார்மல் பேபி வராமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றதை நம்ம இங்கேயே ஸ்க்ரீனிங் பண்ண முடியும். சப்போஸ் வந்து ஒரு 10 கரு உருவாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 10ல் வந்து 2 கரு தான் ஆரோக்கியமாக இருக்குது, 8 கரு வந்து அப்நார்மலாக இருக்குன்னா அந்த 8 கருவை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேணாம். அந்த 2 கரு எது ஆரோக்கியமாக இருக்கோ அது மட்டும் நீங்கள் இம்ப்ளான்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அடுத்த ப்ரெக்னென்சி வந்து ஆரோக்கியமாக வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். உங்களுக்கு டீட்டெயிலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். சொல்லுமா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் போனா ஃப்ரம் தஞ்சாவூர். ஓகேம்மா, உங்களோட கொஸ்டின் என்ன நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் தாமஸ் இருக்காங்க, பேசலாம். ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. சார் எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. எனக்கு நாங்கள் ஹெச்எஸ்டி டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் 2 டியூபும் பிளாக்ன்ட்டு சொல்லிட்டாங்க. சரி. எந்த ஃபில் பண்ணுறதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை அப்படின்ட்டாங்க. சரிம்மா. அதான் இப்போ நான் வந்து நேச்சுரலாகவே ப்ரெக்னென்ட் டியூப் பிளாக் ரீஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? நேச்சுரலாகவே எக்ஸசைஸ் மாதிரி ஹோம் ரெமெடிஸ் மூலம், இல்லை லேப்ராஸ்கோபி தான் பண்ணி ஆகணுமா? அப்படி இல்லைன்னா ஐவிஎஃப் பண்ணலாம்னா அது எவ்வளோ மந்த்து டூரேஷன் ஆகும் அப்படின்னு எனக்கு சொல்லுங்க சார். வெரி குட், கரெக்டான கேள்வி தான் கேட்குறீங்க. பட் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு 2 டியூப்புமே அடைப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கும் போது ஹெச்எஸ்ஜியில் உங்களுக்கு நேச்சுரலாக வர்றதுக்கோ இல்லை வந்து சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்டில் ப்ரெக்னென்சி வர்றதுக்கோ கொஞ்சம் சான்சஸ் கம்மி தாம்மா. பட் வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டது வந்து லேப்ரோஸ்கோபி போகலாமா, இல்லை வந்து நான் லேப்ரோஸ்கோபி பண்ணி டியூபை ரிப்பேர் பண்ணலாமா, இல்லை வந்து நான் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக எனக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிருக்கீங்க. லேப்ரோஸ்கோபி பண்ணுறது வந்து ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்மா. தொப்புளில் 3 ஹோல் போட்டு உள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து அனஸ்தீசியா கொடுத்து உள்ளே போய் அந்த டியூபை வந்து சரி பண்ணுறது தான் லேப்ரோஸ்கோபி. இல்லை வந்து யூட்ரஸ் எப்படி இருக்குது, கர்ப்பப்பை எப்படி இருக்குது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபாலோப்பியன் டியூப் எப்படி இருக்குது, கருமுட்டை பை எப்படி இருக்குன்னு பார்க்குறது தான் லேப்ரோஸ்கோபி. பட் ஆனால் டியூப் அடைப்பாக இருந்ததுன்னா மைக்ரோ சர்ஜரி பண்ணி அதை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் தான். ஏன்னா அப்படி கரெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு சான்சஸ் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15% தான் இருக்கும் மேக்ஸிமம். பட் அதை விட உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு சர்ஜரி. ஸோ நீங்கள் ஒரு சர்ஜரிக்கு போகணும், இவ்வளவும் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செலவு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரெக்னென்சி வந்து நிறைய பர்சன்டேஜ் வரும்னு சொல்ல முடியாது. ஒரு மேக்ஸிமம்னா ஒரு 10லேருந்து 15% சக்ஸஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் இது வந்து ஐவிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேஷண்ட்ஸ்க்கு லேப்ரோஸ்கோபி பண்ணி நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருந்தோம். பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஐவிஎஃப் வந்து உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் ரேட் இருக்கும். ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 20-30% தான் இருந்தது. பட் ஆனால் இப்போ வந்து நிறைய விஞ்ஞான டெவலப்மெண்ட் இருக்கிறதுனால, சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிறதுனால ஐவிஎஃப்லேயே நீங்கள் வந்து 80-90% கூட கொண்டு வர முடியும். ஸோ ஏஜ் யங்காக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மைல்டு ப்ராப்ளம் தான் இருக்குது, டியூப்ஸ் தான் அடைப்பாக இருக்கணும் போது இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ஈவன் 80-90% கூட பாசிபிள் இருக்குது. ஸோ முன்னாடி மாதிரி 20-30% எல்லாம் அது முன்னாடி இருந்த 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த சக்ஸஸ் ரேட்டு. நீங்கள் யங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு ஐவிஎஃப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஆப்ரேஷன் கிடையாது, சிம்பிளாக ஸ்கேன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 10 days நீங்கள் இன்ஜெக்ஷன் எடுப்பீங்க, 11th day 12th day எக்கு வெளியில் எடுப்போம். உங்கள் ஹஸ்பண்ட் ஸ்பெர்மும் உங்களோட எக்கும் ஒன்றா சேர்ப்போம், கருவாக உருவாக்கி இந்த உருவான கருவை வந்து 3 to 5 days வளர்த்து அதில் எது ஆரோக்கியமாக இருக்கோ அது மட்டும் செலக்ட் பண்ணி உங்கள் கர்ப்பப்பையில் இம்ப்ளான்ட் பண்ணுறது தான் வந்து ஐவிஎஃப். இது வந்து ஒரு சர்ஜரியோ இல்லை வந்து ஒரு ஆப்ரேஷனோ இல்லை பிளட்டோ பிளட் லாஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. சிம்பிளாக இருக்கும். நீங்கள் ஸ்கேன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 5 minutes நீங்கள் தூங்குவீங்க, அனஸ்தீசியா கொடுப்போம், அல்ட்ராசவுண்ட் மூலமாக எக் எடுப்போம். எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து அனஸ்தீசியா எல்லாமே நீங்கள் பார்க்கலாம், உங்கள் கண்ணாலே பார்க்கலாம், எத்தனை எம்ப்ரியோ வைக்கிறாங்க எப்படி வைக்கிறாங்கன்றதை நீங்கள் வந்து டைரெக்டாகவே பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர். என்னை கேட்டிங்கன்னா லேப்ரோஸ்கோபிக் பதில் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகிறது உங்களுக்கு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்குமா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். குழந்தையின்மை பற்றி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். குழந்தையின்மைக்காக என்னென்ன அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருக்குன்றத ரொம்பவே அழகாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கார் டாக்டர் தாமஸ். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். டாக்டர் நான் கோயில் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்வின்னு நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் லைனில் தான் இருக்காங்க, பேசலாம். டாக்டர் சொல்லுங்கம்மா. சார் குட் மார்னிங்மா. நான் கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேன் சார். என் பேர் பேசி சார். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது சார். சரிம்மா. இப்போ 8
வருஷம் 7 வருஷம் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தேன் சார், செட் ஆகல சார். என்ன ட்ரீட்மெண்ட்? எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளமும் எங்க வீட்டுக்காரருக்கும் ஒரு ப்ராப்ளமும் சொல்லிட்டாங்க சார். சரி. எனக்கும் ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். சரி. அப்புறம் கருக்குழாயில அடைப்பு இருக்கா என்னன்னு பாக்கணும்னு சொன்னாங்க சார். சரி. அப்புறம் சார் அதுலயும் எங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னு வந்துருச்சுங்க சார். சரி. அப்புறமா நீங்க ஐஓஐ பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க சார். ஐஓஐ சார். சரி. அது பண்ணணும் சார். பண்ணி ஒரு மாசம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு சார். மறு மாசம் சக்சஸ் ஆயிடுச்சு சார். சரி. அது குழந்தை கன்ஃபார்ம் ஆகி ஒரு 10 வாரம் நல்லா இருந்துச்சுங்க சார். சரி. 10வது வாரம் குழந்தைக்கு துடிப்பு இல்ல, அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். சரி. அது ஆபரேஷன் பண்ணிட்டோம் சார். சரி. மறுபடியும் டிசம்பர் மாசம் அபார்ஷன் பண்ணோம் சார். ஜனவரி விட்டு பிப்ரவரி 2 மாசம் தான் சார் கொடுத்தான். மார்ச் மாசம் தானே வீட்டுல இருக்கும்போதே கன்சீவ் ஆயிட்டேன் சார். சரி. அதுக்கும் அது போல 10 வாரம் கழிச்சு அதுக்கும் அது போல இது போல குழந்தைக்கு துடிப்பு இல்லாம போயிடுச்சுமா அப்படின்னு சொன்னாங்க சார். சரி. திரும்ப என்ன எனக்கு என்ன ரீசன் தெரியலன்னு சொல்லிட்டு ஐஓஐ பண்ற இடத்துல போய் கேட்டேன் சார். சரி. அவங்க எனக்கு ஹார்மோன் டெஸ்ட் எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு சுகர் இருந்திருக்குமா, தெரியாமலே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோமா நாங்க அப்படின்னு சொன்னாங்க சார். சரி. இப்ப என்ன சார் பண்ணலாம்? அதுல இருந்து நாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு எதுவும் போகல சார். எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுனால எதுக்குமே போகல. வருஷம் ஒன்னாயிடுச்சு சார். மறுபடியும் ஐயோயே ட்ரை பண்ணாம என்னன்னு கேட்கணும் சார். சரிம்மா, இல்லை டாக்டர் சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு சுகர் வந்து ஹையாக இருக்குது, சுகர்னால வந்து உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே? நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சுகர் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாமா? இப்போ தானே 2 அபார்ஷன் இருக்குது, அடுத்தடுத்து திருப்பி இந்த மாதிரி பண்ண வேணாம். ஏன்னா ஒரு அபார்ஷனுக்கு இன்னொரு ப்ரெக்னென்சிக்கு அட்லீஸ்ட் 3 to 6 months கேப் விடணும். நீங்கள் இம்மிடியேட்டாக ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ ஒரு ப்ரெக்னென்சி அடுத்த ப்ரெக்னென்சி இம்மிடியேட்டாக வரும்போது கூட சம்டைம்ஸ் பிரச்சனை நடக்கும். நீங்கள் ஒரு அபார்ஷன் ஆச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 months மினிமம் கேப் விடணும். 6 months கேப் விட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு பெருசாக கேப்பே இல்லை. ஸோ சீக்கிரமாக நடந்தது. ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த்தி பேபி கிடைக்கல. பட் ஃபைனலாக டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் அதிகமாக இருக்குது, சுகர்னால கூட உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது கரெக்டு தான். நீங்கள் ஃபஸ்ட்டு சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். சுகர் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்கம்மா. கட்டாயம் ப்ரெக்னென்சி வரும். உங்களுக்கு ப்ரெக்னென்சி வரதில் பிரச்சனை இல்லை. ஒன்லி திங் இஸ் சுகர் அதிகமாக இருக்கிறதுனால பேபி வந்து மேலும் வளர முடியாமல் அபார்ஷன் ஆகுது. ஸோ சுகரை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? விஜயலட்சுமி, வெள்ளூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே விஜயலட்சுமி, உங்களோட கேள்வியை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் தாமஸ் இருக்காங்க, பேசலாம். ஓகே, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. டாக்டர், எங்க தம்பி ஒய்ஃப்காக கேட்கணும். ஆக்சுவலி அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 1.5 years ஆயிடுச்சுங்க மேடம், ஆயிடுச்சுங்க சார். சரி. ஆனா உடனே கன்சீவ் ஆனாங்க மேரேஜ் ஆன ஒரு 3 monthsல. சரி. ஆனா அது ஒரு 5 months இருக்கும்போது அபார்ட் ஆயிடுச்சு. சரி. ஆனாவே ஒரு பேபியாவே வந்துருச்சு. சரி. மறுபடியும் ஒரு 4 months கேப் விட்டு மறுபடியும் பிரெக்னன்ட் ஆனாங்க. சரி. மறுபடியும் அதே மாதிரி இப்போ 2 monthsக்கு முன்னாடி 1 monthக்கு முன்னாடி அபார்ட் ஆயிடுச்சு சார் 6 monthsல. சரி. அது தொடர்ந்து இந்த மாதிரி ஆயிட்டே இருக்காது, என்னங்க சார் ரீசன், எதனால? அவங்க வந்து சொந்தமாமா? தூரத்து சொன்னீங்க சார். ஆனா குழந்தைக்கெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொன்னாங்க. இதோட கர்ப்பப்பை தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு. இல்லைம்மா, ஃபஸ்ட்டு வந்து அவங்கள ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், கர்ப்பப்பை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அவங்க சர்விக்ஸ்ன்னு சொல்கிறோம், கர்ப்பப்பையோட அந்த சர்விக்ஸ்ன்ற சொல்கிறது வந்து எப்படி ஹெல்த்தியாக இருக்கா இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்க சர்விக்ஸ் லெங்த் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கொஞ்சம் பேருக்கு வந்துட்டு சிங்கிள் பேபி கூட வந்து ஹோல்ட் பண்ண முடியாது, சர்விக்ஸ் வந்து வீக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த சிங்கிள் ப்ரெக்னென்சிக்கு வந்து அந்த கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதியை வந்து சூச்சர் போட்டு க்ளோஸ் பண்ணுவோம். அது வந்து சர்க்லாஜ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு ரெஸ்ட்டில் கொடுத்தா கூட நம்ம ப்ரெக்னென்சி கண்டினியூ பண்ணி டெலிவரி பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை நம்ம தரவாக பார்த்தா தான் நம்ம அதை அடுத்த ப்ரெக்னென்சி எப்படி ஹெல்த்தி ப்ரெக்னென்சியாக கொண்டு வரது சொல்ல முடியும். பட் ப்ரெக்னென்ட் ஆனவுடனே அவங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு நிறைய இருக்கணும். 28 weeks வரைக்கும் கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் இருக்கணும். ப்ளஸ் வந்து தேவைப்பட்டால் சர்விக்ஸை வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பழைய ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பார்த்து சொல்ல முடியும். இல்லை அங்கே நீங்கள் யார்கிட்ட பார்த்துட்ருக்கீங்களோ அங்கேயே போங்க. அவங்க வந்து அடுத்த ப்ரெக்னென்சி வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணி ஸ்டிச் எல்லாம் போட்டு ரெஸ்ட்டில் கொடுத்து டெலிவரி பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க?
நாங்க வேலூர்ல இருந்து பேசுறோம். இந்த சாந்தி. ஓகேம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணுங்க. ஓகே, தொடர்ந்து உங்களோட கேள்வி என்னன்னு கேட்கலாமா? டாக்டர் தாமஸ் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. நாங்க வேலூர்ல இருந்து பேசுறோம். கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது டாக்டர். சரி, குழந்தை இல்ல. சொல்லுங்க. செக் பண்ணி பார்த்தா எல்லாம் கரெக்டா இருக்குது. எனக்கு திக்னஸ் எல்லோ திக்னஸ் வந்து 7 தான் இருக்குங்க. சரி. அவருக்கு வந்து அந்த விந்து வந்து 40% இருக்கு. சரி. அதுதான் என்னன்னு கேட்கலான்ட்டு. இப்போ வயசு என்ன? எனக்கு 33. சரி, உங்களுக்கு 33 ஆகுது. அவருக்கும் அதேதான். சரி, இது வரைக்கும் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களா? இந்த ஓவுலேஷன் எல்லா ட்ரீட்மெண்ட் ஹார்மோன் டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க, டியூப் டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க, எல்லாம் நார்மலா இருக்கு. சரி. அந்த டேட் மட்டும் தள்ளி போகுது, ஆனா வந்து பீரியட் ஆயிடுது, கன்ஃபார்ம் ஆகல. டேப்லெட் ஏதாவது எடுத்துட்டு நீங்க 2 பேரும் சேர்ந்து இருந்துக்கீங்களா? 14 டேஸ்ல சேர்ந்துட்டு அப்புறம் 18ஆவது நாள் 17 நாள் டேப்லெட் தராங்க. அப்பவும் பீரியட் வந்துருக்கு. அது மாதிரி எத்தனை வாட்டிமா பண்ணிருக்கீங்க? 3 வாட்டி பண்ணிருக்கோம். 3-4 வாட்டி பண்ணிருக்கோம். 8ஆம் மாசத்துல பண்ணோம். ஓகே. இந்த மாசம் மட்டும் தான் எடுக்கல. சரி, டியூப் டெஸ்ட் நார்மலா இருந்ததுன்னா நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போலாமா? IUI ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். உங்க ஹஸ்பண்டோட விந்து வாஷ் பண்ணி கர்ப்பப்பையில செலுத்தி பார்க்கலாம். இது பேர் IUI ட்ரீட்மெண்ட்டு. இதில் மோஸ்ட்லி பெரும்பாலான உங்களுக்கு சக்ஸஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி டேப்லெட் யூஸ் பண்ணி நீங்கள் நேச்சுரல் ட்ரை பண்ணியிருக்கீங்க, வரல. ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. உங்களுக்கு இதே மாதிரி டேப்லெட் கொடுத்து கருமுட்டை வர மாதிரி செய்வாங்க. செஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஹஸ்பண்டோட விந்து எடுத்து சுத்தகரித்து அதில் இருக்கிற பெஸ்ட்டு விந்து எடுத்து உங்களோட கர்ப்பப்பையில் செலுத்துவாங்க. இது பேர் வந்து IUI ட்ரீட்மெண்ட். இந்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகலாமா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இன்ஃபர்டிலிட்டி அந்த அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கும் சந்தேகம் இருந்துச்சுன்னா 0444969444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேரம் லைன்ல காத்துட்டு இருக்காங்க. குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து கால் பண்றேன், சித்ரா. ஓகே சித்ரா, உங்களோட கேள்வி என்ன நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் தாமஸ் இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்கம்மா சித்ரா. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு. சரிம்மா. குழந்தை இல்லைன்னு சரி. எல்லா டெஸ்ட் பண்ணோம். ஒரு 2 பிளாக் இருக்கு சொல்லிருக்காங்க. சரி. கார்னர் பிளாக் இருக்கு, ஆனா நீர் கட்டி இருக்கு சொல்றாங்க. சரி. மென்சஸ் ஒழுங்கா வர மாட்டேங்குது. சரி. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹஸ்பண்டுக்கும் கவுண்ட் வந்து கம்மியா தான் இருக்காங்க. சரி. பிரெக்னன்சி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். சரிம்மா, இல்லை உங்களுக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குது. ஒரு சைடு வந்து நீர் கொப்பளம் பிரச்சனை இருக்குது, PCOன்னு சொல்கிறோம். இன்னொரு பக்கம் கார்னிவல் பிளாக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹஸ்பண்டுக்கும் விந்து கொஞ்சம் குறைச்சலாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் வச்சு பார்த்ததில் கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். உங்கள் ஏஜ் என்ன ஆகுதுமா இப்போது? 26ஆ? 26ன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுமா. நீங்கள் கொஞ்சம் உங்கள் பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர முடியுமா கிளினிக்கு? நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு சொல்கிறோம். நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து நெல்சன் மாணிக்கம் ரோட்டில் இருக்குது, அமிஞ்சிக்கரை, சென்னை ஃபர்டிலிட்டி சென்டர். நீங்கள் உங்கள் பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் என்னன்னு பார்த்து சொல்கிறோம். சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா இல்லை சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா, எப்படி ப்ரெக்னென்சி கொண்டு வரலான்றது நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் வாங்க, பயப்படாதீங்க, வாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. சார் நேரில் நீங்கள் மீட் பண்ணணும்னா கீழே ஸ்க்ரால் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன? ஹலோ, உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? கௌரி மேடம். ஓகே கௌரி, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க சிவாசில இருந்து கால் பண்றோம். ஓகே கௌரி, உங்களோட கேள்வி என்ன நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் தாமஸ் லைன்ல தான் இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்கம்மா கௌரி. சார், எனக்கு மேரேஜ் ஆகி 1.5 வருஷம் ஆகுது சார். சரிம்மா. 1 இயருக்கு அடுத்து நான் இது ஹலோ சொல்லுங்க, கேட்குறோம், சொல்லுங்கம்மா. 1 இயருக்கு அப்புறம் இந்த மாதிரி கன்சீவ் ஆனேன் சார். சரி. ஆனா அது ஹார்ட் பீட் இல்லாம 2 மாசத்துல அபார்ஷன் ஆயிருச்சு. சரி. இப்ப வந்து இப்ப HSP டெஸ்ட் அது இதுன்னு எல்லாம் பார்த்தா எல்லாமே நல்லா இருக்குன்றாங்க. ஸ்கேன்ல கர்ப்பப்பை எல்லாமே நல்லா இருக்குன்றாங்க சார். சரி. ஆனா இன்னும் பிரெக்னன்சி வந்து லேட் ஆகுது சார். அதான் சார் கொஞ்சம் டேப்லெட் எடுங்கம்மா. ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலோ இல்லை தைராய்டு இருக்கிறதுனால டெய்லியும் ரெகுலரா சாப்பிடுறேன் சார். அதுக்கு தான் நான் சொன்னேன். தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு டிலே ஆகலாம். தைராய்டு பிரச்சனை இருந்தால் ரெகுலராவே
சார். புரியுது. பீரியட்ஸ் இர்ரெகுலர்னாலும் போதே உங்களுக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்துட்டு போகலாம். சுகர் பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு டேப்லெட் சாப்பிட்றேன் சார். கண்டினியூ பண்ணணும். நீங்கள் ப்ரெக்னன்சி ஆகி டெலிவரி பண்ணுற வரைக்கும் தைராய்டு டேப்லெட் கண்டினியூ பண்ணணும். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். சுகர் அதிகமாக இருந்தாலும் இல்லை வந்து தைராய்டு வந்து பிரச்சனை இருந்தாலும், ஸோ இது 2 ப்ராப்ளம் இருந்தாலும் ப்ரெக்னன்சி வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி லூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தரவாக செக் பண்ணி பார்த்துட்டு சுகரும் தைராய்டும் கண்ட்ரோல் வச்சாலே மோஸ்ட்லி ப்ரெக்னன்சி வரதுக்கு நேச்சுரலாக வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு வாட்டி இந்த மாதிரி அபார்ஷன் ஆனதுனால திருப்பி நடக்கணும்லாம் ரூல் கிடையாது. ஸோ நீங்கள் ஹார்மோன் டெஸ்ட்டெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் ப்ராப்பராக கண்ட்ரோலில் வச்சுட்டு டேப்லெட் எடுத்திங்கன்னா அடுத்த ப்ரெக்னன்சி வரதுக்கு உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குமா, பயப்பட வேணாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். மேம் மை நேம் வேணி, திருநெல்வேலி. ஓகே, என்ன விஷயத்துக்காகமா கால் பண்ணியிருக்கீங்க? தொடர்ந்து உங்களோட கேள்வின்னு நீங்கள் கேட்கலாம். மேம் நான் பிரெக்னெண்டா இருக்கேன். ஓகே. வாமிட்டிங் சென்சேஷன் வந்து அதிகமா இருக்கு. ஆனா டேப்லெட் கொடுத்துருக்காங்க டாக்டர். சரி. அந்த டேப்லெட் சாப்பிட்டா வாமிட்டிங் திரும்ப வர மாட்டேங்குது. சரி. அதை கண்டிப்பா டெய்லி எடுத்துக்கலாமா அந்த டேப்லெட்டை? இல்லைம்மா, இப்போ நீங்கள் எத்தனை மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க? இப்போ 68 days, 3 months. அர்லி ப்ரெக்னென்சியில் வந்து வாமிட் வந்து ரொம்ப சர்வசாதாரணம். இது உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகுதுன்னா நீங்கள் டேப்லெட் எடுக்கலாம். பட் அதர்வைஸ் டேப்லெட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வாமிட் வரலன்னா தான் நம்ம பயப்படணும். வாமிட் வருதுன்னா இட்ஸ் அப்சல்யூட்லி நார்மல். பேபி வந்து ப்ராப்பராக வந்து HCG செக்ரேட் பண்ணுது. அதனால தான் உங்களுக்கு வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான் வாமிட் வருது. அது வந்து எல்லாமே 100% நார்மல் தான். ஸோ வாமிட் வந்தாலும் நீங்கள் வந்து ஒரு சைடு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சைடு வாமிட் போனாலும் இன்னொரு சைடு வந்து சாப்பிட்டுக்காங்க. தண்ணி நிறைய குடிக்காதீங்க. தண்ணி நிறைய குடிக்கும்போது கூட சம்டைம்ஸ் கண்டினியூஸாக வாமிட் வரும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் சாப்பிட்லாம், என்ன பிடிக்குதோ அதெல்லாம் கூட சாப்பிட்லாம். பட் வாமிட் வர்றதுன்றது அப்சல்யூட்லி நார்மல், பயப்பட வேணாம். ஓகே, வாமிட்ன்றது ஒரு நார்மலான விஷயம் தான் ப்ரெக்னன்சி டைமில் டாக்டர் சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் துர்கா, நான் சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணியிருக்கேன். ஓகே துர்கா, உங்களோட கேள்வி என்னன்னு நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் தாமஸ் இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்கம்மா துர்கா. ஹலோ சார், எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுதுங்க சார். சரிம்மா. இன்னும் ஒரு முறை கூட கன்சீவ் ஆனீங்க சார். சரி, செக் பண்ணி பார்த்தீங்களா என்ன ப்ராப்ளம்னு? சரி, ஒரு வருஷத்துலேயே செக் பண்ணி பார்த்தோம் சார். அதில் என்ன சொன்னாங்க, எல்லாமே நார்மலாக இருக்கு. சரி. ஐயோ பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க சார். சரி. அதையும் பண்ணி பார்த்தேன். ஆனால் அதை பண்ணி 10 நாள்ல பீரியட்ஸ் வந்துடுச்சு. ஆமாங்க சார். சரி, அது மாதிரி எத்தனை வாட்டி பண்ணீங்க? ஒன் டைம் தான் சார் பண்ணேன். அதுக்கப்புறமா தொப்புள் வழியா ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க சார். டெஸ்ட் மாதிரி பண்ணணும். சரி, லேப்ரோஸ்கோபி. சரி. அத பண்ணி பார்த்துட்டு டியூப்ல 2 டியூப்ல நல்லா இருக்கு, ஆனா வீக்கமா இருக்கு, தாங்குற சக்தி இல்ல, ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க சார். சரி, நீங்க வெயிட் எவ்வளவு இருப்பீங்க? வெயிட் 45 கிலோ இருக்கேன் சார். ஹீமோகுளோபின் எல்லாம் செக் பண்ணிருக்காங்களா? சார், எல்லாமே நல்லா இருக்கு. கருமுட்டை நல்லா வருது, கர்ப்பப்பை எல்லாமே நல்லா இருக்கு. உங்களுக்கு அந்த இதுதான் சரியில்லைன்னு சொன்னாங்க சார். டியூப் சரி வீக்கமா இருக்கு சொல்றாங்க சார். டியூப் மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கு, மீதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க சார். சரிம்மா, இன்னும் தொடர்ந்து ஒரு 2 IUI கூட நீங்க பண்ணி பார்க்கலாம். அப்படி வரலன்னா நீங்க சீக்கிரமா பேபி வேணும்னா ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட், அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட், IVF ஃபிக்ஸ்ன்ற மாதிரி போற மாதிரி இருக்கும். பட் நீங்க சின்ன வயசுன்றதுனால இன்னும் கூட 1 or 2 cycles IUI ட்ரை பண்ணி பாருங்க. அது வரலன்னா வேணா நீங்கள் IVF ஃபிக்ஸி போகலாம். ப்ரெக்னன்சி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். கம்மி வயசு தானே, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேரம் லைனில் காத்துட்ருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ சார், மேடம் செல்வி பேசுகிறேன். செல்வி, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? பாண்டியிலேருந்து பண்ணுறோம் மேடம். ஓகே செல்வி, உங்களோட கேள்விகள் என்னன்னு நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் தாமஸ் இருக்காங்க, பேசலாம். சார் வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. வணக்கம்மா செல்வி. எனக்கு irregular periodsங்க சார். சரிம்மா. இப்போதான் லேப்ராஸ்கோபி பண்ணாங்க சார். சரி. பண்ணி ஒரு 5-6 months ரெகுலராக வந்தது, அதுக்கப்புறம் வரலைங்க சார். சரி, இப்போ உங்களுக்கு வயசு என்ன ஆகுதுமா? எனக்கு 36 ஆகுதுங்க சார். 36 ஆகுது. சரி. ஆமாங்க சார். லேப்ரோஸ்கோபி பண்ணி என்ன சொன்னாங்க? அதான் நீர் கட்டிய PCOD இருக்கு, அதனால ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க சார். சரி, ட்ரில்லிங் பண்ணாங்களா? உள்ள போயிட்டு அந்த இதெல்லாம் நீர் கோப்பலத்தெல்லாம் ட்ரில் பண்ணி எடுத்தாங்களா? ட்ரில் பண்ணி எடுத்துட்டாங்க சார். சரி. எடுத்துட்டு கருமுட்டை வளர்ச்சி இல்லைன்னு சொன்னாங்க சார். சரி. அப்படியே இருக்குங்க சார்.
ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், ஏன் எனக்கு ப்ரெக்னென்சி வரலன்னு கேட்குறீங்க அதுதானே? ஓகே. ஸோ இப்போ நீர்க்கொப்பளம் இருந்தது, ட்ரில்லிங் பண்ணாங்க. ட்ரில்லிங் எப்போ நடந்ததுமா இது? ட்ரில்லிங் ஒரு 8 மந்த் ஆகுதுங்க சார். 8 months ஆகுது. சரி, அதுக்கப்புறம் ட்ரில்லிங் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் 8 month நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் ப்ரெக்னென்சி வரல. ஆமாங்க சார். சரிம்மா, உங்களுக்கு அந்த கருமுட்டை வளர்ச்சியில் பிரச்சனை இருக்குமா? ட்ரில்லிங் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்காது. நம்ம வந்து உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு கருமுட்டை வர மாதிரி செஞ்சு மேபி IUI மாதிரி ட்ரை பண்ணால் உங்களுக்கு ப்ரெக்னென்சி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து பாலாஜி சினிமா தியேட்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. சென்னை ஃபர்டிலிட்டி சென்டர் இளங்கோ நகரில் இருக்குது. நீங்கள் நேராக போய் பாருங்கள். நானும் டியூஸ்டே வருவேன், நான் பார்க்குறேன். நீங்கள் நேராக வாங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், வாங்க, பயப்படாது. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஓகே, அவங்க லைனை துடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் இப்போ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் பற்றி பேசிட்டு இருந்தோம். எக்ஸி ட்ரீட்மெண்ட் பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இதை தாண்டி வேறு என்ன அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கு? இது நம்ம எக்ஸி ட்ரீட்மெண்ட் பற்றி பேசணும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸிலே வந்து உங்களுக்கு நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. இப்போ கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய பேஷண்ட் சொல்கிறாங்க, எங்கள் எக்கு நல்லாயிருக்கு, எல்லா பிளட் டெஸ்ட்டும் நார்மலாக இருக்குது, ஸ்போமும் நார்மலாக இருக்குது, பட் ஆனால் தொடர்ந்து வந்து எங்களுக்கு வந்து அபார்ஷன் நடக்குது. ஃபஸ்ட் வாட்டி நடந்தது, 2வது வாட்டி நடந்தது, 3வது வாட்டி நடக்குது. எவ்ரி டைம் வந்து ப்ரெக்னென்சி வருது, பட் ஆனால் அது கண்டினியூ ஆக மாட்டுது அப்படின்றாங்க. இதுக்கு என்ன அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த அபார்ஷன்ன்றது வந்து நிறைய காசஸ் இருக்குது. எக்குலேருந்து ஏதாவது குரோமோசோம் மரபியல் பிரச்சனை இருந்தாலும் அபார்ஷன் நடக்கலாம், இல்லை ஸ்போமில் ஏதாவது மரபியல் பிரச்சனை இருந்தாலும் அபார்ஷன் நடக்கலாம். இது ரெண்டும் இல்லாமல் அவங்க யூட்ரஸில் ஏதாவது கோளாறு இருந்தால் கூட அபார்ஷன் நடக்கலாம். ஸோ சில டைம் வந்து யூட்ரஸில் ஃபைப்ராய்டு இருக்குது, இல்லை யூட்ரஸில் டிபி இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை யூட்ரஸில் வந்து பாலிப் மாதிரி நிறைய பாலிபாய்டு எண்டோமெட்ரியமாக இருக்குது, இல்லை நேச்சுரல் கில்லர் செல்ஸ்ன்னு சொல்லுவோம், அது ஹையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கூட அபார்ஷன் நடக்கலாம். பட் சிலருக்கு பார்த்திங்கன்னா உயிரணுக்களில் வந்து ஏதாவது அப்நார்மல் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து அந்த உயிரணுக்கள் வந்து கருமுட்டையோடு சேரும்போது உங்களுக்கு ப்ரெக்னென்சி லாஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இம்சின்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. இம்சின்றது என்னென்னா, ஜென்ரலாக நம்ம வந்து உயிரணுக்களை வந்து மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். அது வந்து டிஃப்ரெண்ட் மேக்னிஃபிகேஷனில் பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் மேக்னிஃபிகேஷன்னா 200 டைம்ஸ் ஜூம் பண்ணி பார்க்கலாம், 300 டைம்ஸ் ஜூம் பண்ணி பார்க்கலாம், இல்லை 800 டைம்ஸ் ஜூம் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து நீங்கள் அதை மேக்னிஃபை பண்ணி ஸ்போமோட ஷேப் எப்படி இருக்குது, அதில் ஏதாவது அப்நார்மாலிட்டி இருக்கான்றதை துல்லியமாக நம்ம பார்க்க முடியும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இம்சின்ற டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இக்ஸியை விட 1 ஸ்டெப் அட்வான்ஸ். இக்ஸியில் நம்ம என்ன பண்ணுறோன்னா மேக்ஸிமம் 200 டைம்ஸ் இல்லை 400 டைம்ஸ் தான் மேக்னிஃபை பண்ண முடியும். பட் இந்த இம்சின்ற டெக்னாலஜியில் ஒரு ஸ்போம் வந்து நீங்கள் 8800 டைம்ஸ் வந்து ஜூம் பண்ணி பார்க்க முடியும். அப்படின்னு என்னென்னா, அந்த ஹெட்டுலேருந்து மிட் பீஸ்லேருந்து டெய்ல் வரைக்கும் என்ன அப்நார்மல் இருக்குது அப்படின்றத நம்ம ஜூம் பண்ணி பார்க்க முடியும். சில ஸ்போம் வந்து நார்மல் மேக்னிஃபிகேஷன் பார்க்கும்போது அது நார்மலாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி தான் தோணும். பட் அதே ஸ்போமை நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கும்போது ஹெட் உள்ள வேக்யூவல் இருக்குது, இல்லை ஹெட் உள்ள டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இருக்கிறதுனால வேக்யூவல் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ எது ஹெல்த்தியாக இருக்கோ அந்த ஸ்போம் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு மைக்ரோஸ்கோப்பில் எக்கோடு சேர்க்கும்போது ஸ்போம்னால் இந்த பர்டிகுலர் ஸ்போம் அப்நார்மலாக இருக்கிறதுனால வர அபார்ஷனை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு பிரேக் த்ரூ. ஸோ இம்சின்ற டெக்னாலஜினால் ஸ்போமில் இருக்கிற டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷனால் வர அபார்ஷனை வந்து நீங்கள் இம்சி டெக்னாலஜி யூஸ் பண்ணி நார்மல் ப்ரெக்னென்சி கொடுக்க முடியும். ஓகே டாக்டர், இவ்வளோ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குன்றது நேர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஓகே, தொடர்ந்து பேசலாமா, சொல்லுங்கம்மா. டாக்டர், நான் 6 months இப்போ கன்சீவா இருக்கேன் டாக்டர். வெரி குட்மா. என்ன மாதிரி ஃபுட்ஸ் தான் நான் எடுத்துக்கிட்டா, என்ன மாதிரி சாப்பாடு எடுத்துக்கிட்டா குழந்தை வெயிட் கெயினா போகும்? அது இல்லாமல் எனக்கு ஏஜ் இப்போ 20 ஆகுது. நானே 40 weight தான் இருக்கேன். நானும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் குண்டாகிற மாதிரி ஹெல்த்தியாக ஃபுட் என்ன எடுத்துக்கணும்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா இதான். சரி, ஓகே. உங்கள் டாக்டர்கிட்ட போனாலே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் யார் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்கள. பட் மெயினாக வந்து நிறைய சரி, ஓகே, நான் சொல்கிறேன் கேளுங்க. மெயினாக வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும், தெரியுதுங்களா? நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் எடுத்துக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் சாப்பிட்லாம். நிறைய ப்ரோட்டீன் டயட்டு, ப்ரோட்டீன் ரிச்சாக என்னென்ன டயட் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். நல்லா வீட்டில் குக் பண்ண ஃபிஷ்ஷு நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு சிக்கன் இல்லை மட்டன் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வீட்டில் குக் பண்ணது சாப்பிட்லாம். மெயினாக வந்து டயோரியா, அதே மாதிரி ஸ்னீஸு, காஃபு, கோல்டு அந்த மாதிரி வராமல் பார்த்துக்காங்க. ஆரோக்கியமான ஃபுட்டு உணவுகள் சாப்பிடுங்க. நிறைய பால் குடிக்கலாம். ப்ளஸ் வந்து
எது எது அயன் சக்தி அதிகமாக இருக்கோ கீரை எல்லாம் சாப்பிட்லாம் நீங்கள். அதே மாதிரி மீன் சாப்பிட்லாம், முட்டை சாப்பிட்லாம், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் நிறைய சாப்பிட்லாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் வெயிட்டும் கெயின் ஆகும், பாப்பாவும் ஆரோக்கியமாக பிறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் டெலிவரி பண்ணிக்கலாம். சின்ன வயசுன்றதுனால மோஸ்ட்லி ப்ராப்ளம் இருக்காது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. என்னென்ன உணவுகள்லாம் நீங்கள் சாப்பிடலாம் டாக்டர் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயமும் மென்ஷன் பண்ணியிருக்காரு, வீட்டில் குக் பண்ணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஸோ அவுட் சைட் ஃபுட்ஸ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ப்ரெக்னன்சி மட்டும் இல்லாமல் ப்ரெக்னன்சியை தாண்டி இன்ஃபெர்டிலிட்டிக்கு என்னென்ன மாதிரியான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு டாக்டர் ரொம்பவே கிளியராக சொல்லிட்டு இருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மேம் செல்சியா மேடம், மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகேமா, உங்களோட கேள்வி என்னன்னு நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் தாமஸ் இருக்காங்க, பேசலாம். ஓகே, குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா, சொல்லுங்கம்மா. சார் நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கன்சீவ் ஆனேன் சார், 6 months வரை இருந்துச்சு சார். சரி. அப்போ வந்து நான் போலிக் ஆசிட்லாம் கண்டினியூ பண்ணல அப்படின்னு சொல்லி 5 months ஸ்கேன் பார்த்து, அது 5 monthsல பார்க்காம 6 monthsல தான் பார்த்தேன். சரி. அப்போ அதோட பிரெயின்ல ஒரு மாதிரி கட்டி இருக்குது, முதுகு எலும்பெல்லாம் ஜாயிண்ட் ஆகல அப்படின்னு சொல்லி அது வேணாம் அப்படின்ட்டாங்க சார். புரியுது, ஓகே. ஆனாண்டி அதை அபார்ட் மாதிரி பண்ணி எடுத்துட்டோம். இப்ப திருப்பி கன்சீவா இருக்கேன் சார். இப்ப 7 months கம்ப்ளீட் ஆக போகுது. வெரி குட், வெரி குட். ஆனா இப்ப வந்து சார் நீர் சத்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதனால எதுவும் பிரச்சனை இருக்குமா சார்? என்ன சொன்னாங்க? நீர் சத்து அதிகமா இருக்குது அப்படிங்கிறாங்க. உள்ள கர்ப்பப்பைக்குள்ள அந்த பனிக்கூடத்துக்குள்ள நீர் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா சார். இல்லை, அது நீங்கள் தொடர்ந்து ஸ்கேன் பண்ணணுமா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டைம் வந்து ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சினால உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி ஆரோக்கியமாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது நீங்கள் அபார்ஷன் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் கண்டினியூஸாக ஃபோலிக் ஆசிட் கண்டினியூ பண்ணணும். டெலிவரி பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஃபோலிக் ஆசிட் நீங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வந்து நீங்கள் வந்து இப்போ 21 வாரத்தில் இப்போ எத்தனை வாரம் ஆகுது உங்களுக்கு? இப்போ 28 கிட்ட தாண்டிடுச்சு சார். 28 தாண்டிடுச்சு. 28 தாண்டினாலே உங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காதுமா மோஸ்ட்லி. நீங்கள் அடுத்த ஸ்கேன் கூட பார்த்து இது பண்ணிக்கலாம். 28 வாரம் தாண்டிச்சுனாலே பார்க்கணும். என்ன பார்க்கணும்? உங்களுக்கு அந்த கொஞ்சம் நீர் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே, கட்டாயம் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் 28 வாரம் தாண்டினாலே மோஸ்ட்லி பிரச்சனை இருக்காது. நீங்கள் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஸ்கேனும் 21 வீக்கில் க்ரோத் ஸ்கேனும் எல்லாமே முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2 ஸ்கேனுமே நார்மலாக இருக்குன்னும் போது மோஸ்ட்லி பெரும்பாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதும்மா. ஹெல்த்தி ப்ரெக்னன்சி தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? சரிம்மா மேடம், அர்ப்பணத்துல பேசுறேன். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்கம்மா பரிமளா. குட் மார்னிங்மா. எனக்கு ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு டாக்டர், குழந்தை இல்ல. சரி. அந்த குழந்தை இல்ல, ட்ரீட்மெண்ட் பண்ண டியூப் அடிச்சிருக்கு சொன்னாங்க. சரி. அதுக்காக தான் சரி இந்த டாக்டர் உங்களுக்கு இது கேட்டோம், டிவியில பார்த்து நிற்கிறோம். சரி. அடைச்சிருக்குது சொல்லிட்டு தலைக்கு ஊத்திக்கணும் டாக்டர். எனக்கு 36 வயசு ஆகுது டாக்டர். சரி. அதுக்கு சரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம். சரி. பார்த்து விட்டோம் டாக்டர். நாங்கள் இல்லை, நீங்கள் 36 வயசு ஆகுதுமா, உங்களுக்கு வந்து டியூப் வந்து ஹெல்த்தியாக இல்லை, அடைப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து டெஸ்ட் டியூப் பேபி ட்ரீட்மெண்ட்டு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகிறது தான் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கும். அரக்கோணத்துலேருந்து சென்னை கிட்ட தான். நீங்கள் சென்னைக்கு வாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து நெல்சன் மாணிக்கம் ரோடு அமிஞ்சிக்கரையில் இருக்குது. உங்களுக்கு ப்ராப்ளம்னா கீழே போகிற நம்பரில் வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க அட்ரஸ்ஸு. நீங்கள் நேராக வாங்க, நாங்கள் பார்த்து பண்ணுறோம், வாங்க, பயப்படாதீங்க, வாங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ ஹலோ சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? சென்னை அம்பத்தூர்லேருந்து மாற்றம் பண்ணுறேன். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இருக்காங்க, பேசலாம். சரி டாக்டர். ஹலோ சொல்லுங்க சார். குட் மார்னிங் சார். சார் எனக்கு மேரேஜ் ஆகி 3 years ஆயிடுச்சு. ஸோ இந்த தடவை வந்துட்டு டாக்டர் அட்வைஸ் படி வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம், இன்ஜெக்ஷன் போட்டுட்டு. சரி. அந்த டேட் வந்து கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் வைக்கிற டேட் கொடுத்துருக்காங்க. சரி. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ வந்துட்டு நான் நார்மலா வந்து ஸ்பெர்ம் டெஸ்ட் பண்றதுக்கு 4 day ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி. ஸோ இன்டர்கோர்ஸ் மட்டும் வந்துட்டு ரெகுலரா இருக்கணும்னு சொல்றாங்க. சரி. பட் நமக்கு
ஃபர்ஸ்ட் டே நம்ம வந்து கான்டாக்ட் இருக்கும்போது அடுத்த நாள் வந்துட்டு அந்த ஸ்பெர்ம் வந்து இந்த உயிரணுக்கள் இருக்குமா? அது கரெக்டான மெத்தடா சார் அது அவங்க சொல்றது? இல்லைங்க, அவங்க வந்து உங்களுக்கு விந்து டெஸ்ட் பண்ணுறது சொல்லியிருக்காங்களா இல்லை ஏதாவது ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்காங்க? ட்ரீட்மெண்ட் கான்டாக்ட் தான் சார். இதுக்கு தான் சார் கான்டாக்ட் வைக்கிறதுக்கு தான், அதாவது சர்டிஃபிகேட்டுக்காக தான் சொல்லியிருக்காங்க. இல்லைம்மா, விந்து டெஸ்ட் வேறு, நீங்கள் சேர்ந்து இருக்கிறது வேறு. விந்து டெஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம்னா, நார்மலாக வந்து நீங்கள் 1 டே 2 டே அந்த மாதிரி கம்மியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு விந்து வந்து குறைச்சலாக காட்டுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ ஒரு 3 to 5 டேஸ் இருந்தீங்கன்னா கரெக்டாக காட்டும். அது அப்படின்னா என்னென்னா, நார்மலாக வந்து 15 மில்லியன் இருக்கணும், 50% மொட்டிலிட்டி இருக்கணும், 4% மார்ஃபாலஜி இருக்கணும். இது வந்து WHO 2010 க்ரைட்டீரியா. இது வந்து நார்மலாக இருந்ததுன்னா நீங்கள் சேர்ந்து இருக்கலாம், இல்லை நேச்சுரல் சைக்கிள் ட்ரை பண்ணலாம், இல்லை அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்கள் வந்து IUI ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போவாங்க. பட் இந்த டெஸ்ட் கொடுக்கறதுக்கு 3 to 5 டேஸ் சப்ஸ்டன்ஸ் இருந்ததுங்கன்னா பெட்டராக இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி கரெக்டாக சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் சேர்ந்துருக்கிறது ஆல்டர்னேட்டிவ் டேஸில் சேர்ந்துருக்கிறது, இல்லை வந்து வீக்லி ட்வைஸோ இல்லை த்ரைஸோ சேர்ந்துருக்கிறது, இல்லை டெய்லியோ சேர்ந்துருக்கிறது அவங்க உங்களோட விருப்பம். ஸோ இன்றைக்கி சேர்ந்துருந்தால் நாளைக்கு சேராமல் இருந்தாலும், இல்லை உங்களுக்கு விந்து அப்படியே ஃபுல்லாக டிராஸ்டிக்காக கம்மி ஆகுமான்றதான் உங்கள் கேள்வி. பட் நார்மோசூஸ்போமியா நார்மலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் 50 மில்லியனோ இல்லை 60 மில்லியன் 80-90 மில்லியன் இருக்குன்னா நீங்கள் ரெகுலராக சேர்ந்துருந்தால் கூட 15 to 20 மில்லியன் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பயப்பட வேணாம். பட் உங்கள் விந்து எப்படி இருக்குன்றது 3 to 5 டேஸில் செக் பண்ணி பார்த்தா தான் சொல்ல முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ மேடம். ஹலோ, சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் மணிமேகலை பேசுகிறேன் மேடம், சேலம் மாவட்டத்துக்கு. ஓகே மணிமேகலை, உங்களோட கேள்வி என்ன நீங்கள் கேட்கலாம். டாக்டர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா மணிமேகலை, சொல்லுங்கம்மா. சார் நான் கன்சீவாக இருக்கேன் சார். 4 months கம்ப்ளீட் ஆக போகுது இப்போ. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். சார் நேற்று ஹீட்டர் போடும்போது லைட்டாக ஷேக் அடிச்சிருச்சு, அதனால கொஞ்சம் பயமா இருக்குது. என்னாச்சு? ஷேக் அடிச்சு லைட்டாக ஹீட்டர் போடும்போது. நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்லம்மா. ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். டாக்டர் கிட்ட போயிருந்தோம் சார், செக்அப் பண்ண போயிருந்தோம் சார். நேற்று போய் பார்த்து துடிப்பெல்லாம் நல்லா இருக்கும், ஆனா இப்ப உடனே தெரியாது, 1 week கழிச்சு தான் தெரியும், ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. ஆமாம், 21 வீக்கில் மோஸ்ட்லி ப்ராப்ளம் இருக்காது. 21 வீக்கில் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கட்டும், பார்த்தா தான் சொல்ல முடியும். பட் கேர்ஃபுல்லாக இருங்கம்மா. ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். நல்ல ஹெல்த்தி டயட் எடுத்துக்கணும். டாக்டர் கொடுத்த அட்வைஸ் படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபோலிக் ஆசிடு, என்னென்ன அயன் மாத்திரை என்னென்ன கொடுத்துருக்காங்களோ, கால்சியம் டேப்லெட் இதெல்லாமே நீங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்டர் அட்வைஸ் படி, கைனகாலஜிஸ்ட் அட்வைஸ் படி எல்லா மெடிசன் எடுத்துக்காங்க. ஆரோக்கியமான சாப்பாடு நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா 4 monthsலேருந்து தான் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? திஸ் இஸ் விஷ்ணுப்ரியா ஃப்ரம் பெங்களூர். ஓகே ஸ்ரீபிரியா, உங்களோட கேள்வி என்ன நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் தாமஸ் இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்கம்மா, ப்ளீஸ் டெல் மீ. சார் நான் ஆக்சுவலி மேரேஜ் ஆகி 5 years ஆச்சுங்க. சரி. பட் இந்த பாஸ்ட் 2 years வந்து நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோங்க. சரி. அதாவது கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட்டாக இல்லாமல் ஃபர்ஸ்ட் வந்து இர்ரெகுலர் பீரியடாக இருந்தனால அதுக்கு போய் பார்த்தேங்க சார். அது வந்து சரி பண்ணிட்டாங்க. வெரி குட். இப்போ எனக்கு லாஸ்ட் டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் வந்து ஒரு 2 months வந்து தள்ளி போச்சுங்க. சரி. அப்போ போய் பார்த்தப்ப டிஃபாஸ்டன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் எனக்கு வந்து பீரியட் ரெகுலராக வருதுங்க. வந்துட்டு இருக்கு. ஓகே. வந்துட்டு இருக்குங்க. இப்போ இந்த டிசம்பர்ல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பீரியட்ஸ் வரலைங்க சார். சரி. இன்னி வரைக்கும் வரலைங்க. அப்புறம் ஒரு 2 weeks முன்னாடி டாக்டர் போய் பார்த்தப்போ வந்து மெப்ரேட் கொடுத்தாங்க. சரி. 5 days மெப்ரேட் எடுத்து சொன்னாங்க. அப்போ வந்து ரைட் ஓவரியில் வந்து சிஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க சார். சரி. அப்போ திருப்பி வந்துட்டு அந்த 5 daysக்கு அப்புறம் டேப்லெட் முடிஞ்சதுக்கப்புறம் 10 days ஆகி பீரியட்ஸ் வரலைன்னு திருப்பி போனாங்க. சரி. அப்போ அவங்க வந்துட்டு அந்த சிஸ்ட் வந்து போயிடுச்சு, இட் இஸ் அபவுட் டு கம் அப்படின்னாங்க. சரி. இப்போ திருப்பி வந்து எனக்கு வந்து மெப்ரேட்டும் ப்ரகைனோவாவும் கொடுத்துருக்காங்க சார். சரி. இப்போ இது வந்து சொன்னாங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன ட்ரீட்மெண்ட்டுங்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சார். எவ்வளோ வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 23 ஆகுதுங்க சார். 23 ஆகுது, சின்ன வயசு தான் உங்களுக்கு. வந்து இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அது வந்து இப்போ நீங்க வந்து மெயின்டைன் வெயிட் கெயின் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றும் ஆகாது பிசிஓடி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் டியூப் டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்தாங்க சார். சரி. அது வந்து நார்மல்னு வந்ததுங்க. வெரி குட். தைராய்டு ஃபாலிகல்ஸ் அத எல்லாம் FSH அதெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. சரி.
அதுவும் எல்லாமே நார்மல் வந்ததுங்க. பிசிஓடி மட்டும் லைட்டா இருக்கு, மெட்ஃபார்மின் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார். கரெக்ட். அப்புறம் டாக்டர் வந்துட்டு சரி கான்டாக்ட் வந்து உங்களுக்கு ரெகுலரா இல்ல, நீங்க வந்து ஐயுஐ ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார். கண்டிப்பா ஐயோ போய் தான் ஆனுங்களா? இல்லைம்மா, இப்போ உங்களுக்கு வந்து சின்ன வயசு தான், பட் ஆனால் எல்லா டயக்னோஸ்டிக் டெஸ்ட் வந்து நார்மலாக இருக்குது. பாலிசிஸ்டிக் ஓவரி தான், அதான் பாலிசிஸ்டிக் ஓவரி மட்டும் இருக்குது. பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்கும்போது கருமுட்டை வளர்ச்சி வந்து ப்ராப்பராக இருக்காது. நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஐயுஐ இப்போ இடையில வந்து டேப்லெட் எதுவுமே கொடுக்காம டயக்னோஸ் பண்ணாங்க சார் 3 months 4 months. அதான் நான் சொல்கிறேன் கேளுங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு டேப்லெட் எடுத்துகிட்டு கருமுட்டை வர மாதிரி செய்யணும். கருமுட்டை நீங்கள் ரெகுலராக வந்ததுனாலே உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகிடும். ஸோ அதனால் கருமுட்டை டெவலப்மெண்ட்டுக்கு டேப்லெட் எடுக்கலாம். நீங்கள் டேப்லெட் எடுத்து கருமுட்டை வர மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் நேச்சுரலாகவும் ட்ரை பண்ணலாம், இல்லை ஐயுஐயோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிசிஓன்னும் போது பீரியட்ஸ் இரெகுலராக தான் இருக்கும். ஆயில் ஃபுட் அவாய்ட் பண்ணிக்காங்க. டாக்டர் கொடுத்த மெட்ஃபார்மின் எல்லாமே கண்டினியூ பண்ணலாம். பட் நீங்கள் மெடிசன்ஸ் போட்டு கருமுட்டை வர மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் நேச்சுரலாவோ இல்லை ஐயுஐயோ ட்ரை பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா டாக்டர். இந்த 1 மணி நேரம் ஃபுல்லாக ப்ரெக்னன்சி அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டாக்டர். தேங்க்யூ.